ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஷ் வ்ளாக்ஸ்டர். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோங்கிறத வாங்க ஒரு சின்ன கிளிம்ஸாக பார்க்கலாம். தேவையானதை எல்லாமே நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லயே துபாய் சூப்பர் மார்க்கெட்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு. சரி, துபாய் சூப்பர் மார்க்கெட்ல என்னெல்லாம் இருக்குன்னு சரி உள்ள போய் பார்க்கலான்னு பார்த்தா உள்ளார வந்து நிறைய கிராசரி ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், மீட் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் அதுல இருந்துச்சு. சரி, நமக்கும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும்னு நான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கேன். அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க இருந்து இந்தியாவுக்கும் நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் கொண்டு போகணுமேனு இங்க நிறைய தேவையான கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லாமே நான் வாங்கி முடிச்சிட்டேன். இப்போ நான் வாங்கின திங்ஸ் எல்லாமே நான் ரூம்ல வைக்க போயிட்டு இருக்கேன். அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து 2070ல என்னென்னலாம் டெக்னாலஜி இருக்கும் அதை தான் இங்க காமிச்சிருப்பாங்க. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் மியூசியம் வந்து ரீச் ஆயிட்டோம். இந்த ஃபியூச்சர் ஆஃப் மியூசியம் வந்து பார்த்தீங்கன்னா டாரஸ் ஷேப்ல இருக்கும் வெளியே இருந்து பார்க்கறதுக்கு. சரி வாங்க உள்ளார போய் பார்க்கலாம். இப்போ நான் ஃபியூச்சர் ஆஃப் மியூசியம்க்கு உள்ளார போய் பார்த்தேன்னா உள்ளார ஃபுல்லாவே அரபிக்ல வந்து நிறைய விஷயங்கள் எழுதியிருந்தாங்க. பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நான் டைம் மிஷின் பண்ணி வேற உலகத்துக்கே வந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்கறதுக்கே எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இப்ப நாங்க உள்ளார வந்த உடனே டிக்கெட் கொடுக்குற மாதிரி இங்க வந்து டேக் கொடுத்துருவாங்க. அந்த டேக் தான் இங்க ஃபுல்லாவே ஆக்சஸ் நிறைய யூசிங்லாம் பொருள்லாம் இருக்கும். இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி நம்ம அந்த டேகை வச்சோம்னாவே எல்லாமே ஒர்க் ஆகும். அந்த டேக் தான் நம்ம இப்போ எல்லாத்துக்கும் தருவாங்க. அதான் நான் இப்போ போட்டுட்டு இருக்கேன். நம்ம டிக்கெட் பேண்ட் போட்ட உடனே உள்ளார வந்து ஒரு லிஃப்ட் மாதிரி உள்ளார எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா 2070ல வந்து நம்ம ஏஐ மூலமா நம்மளோட ஆறாலாம் இங்க காமிப்பாங்க. அதான் நம்ம இங்க காமிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இது பாக்குறதுக்கு. அடுத்தது உள்ளார போய் பார்த்தோன்னா உள்ளார வந்து ஒரு மினி ஸ்பேஸ் ஷிப்பே இருந்துச்சு. எல்லாமே ஒர்க்கிங் மாடல் மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. யூனிக்கா பண்ணியிருந்தாங்க எல்லாமே. அங்கங்க என்னென்ன பொருள்லாம் இருக்குதுன்னு ஒருத்தவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா பொருளுமே ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கங்க நாங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் எல்லாமே நாங்க பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நாங்க அடுத்த ரூம்ல போய் பார்த்தோன்னா உள்ளார வந்து ஒரு மினி யூனிவர்ஸே இங்க வச்சிருந்தாங்க. நடுவில் வந்து சன், அதுக்கப்புறம் பக்கத்துலேயே மார்ஸ், வீனஸ், எர்த், அந்த மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க மினியேச்சரா. பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே இங்க இருக்கிறது வந்து ஒர்க்கிங் மாடல் தான். அதுவும் பார்க்கறதுக்கு லைட்டிங்ஸோட சூப்பரா இருந்துச்சு. இதுவும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு இதுவா. அதான் நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நான் கட்டி இருக்கிற பேண்ட் வச்சு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி வச்சா நம்ம எர்த்தையே 360 டிகிரியா சுத்தி பார்க்குற மாதிரி விஷன்லாம்
40 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபாரஸ்ட் வந்து எப்படி இருக்கும்? அந்த ட்ரீஸு, செடி அந்த மாரி எல்லாம் எப்படி இருக்கும்? இன்செக்ட்ஸ் அதுக்கப்புறம் அனிமல்ஸ்லாம் எப்படிலாம் இன்னோவேட் ஆகும்? அதெல்லாம் இதுல காமிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராவும் இருந்துச்சு. அந்த சத்தம் எல்லாமே. சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. இப்ப நாங்க அடுத்த ரூமுக்கு போயிட்டோம். இங்க வந்து அடுத்த ரூம்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ் மினியேச்சர்ஸ் வந்து 40 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கும்? எந்தெந்த புது இன்செக்ட்ஸ் வந்து உருவாகும்? எல்லாமே மினியேச்சரா இந்த கிளாஸ் பாட்டில் கூட ஸ்டோர் பண்ற மாரி வச்சிருந்தாங்க. எல்லாமே கலர்ஃபுல் லைட்டிங்ஸோட வச்சிருந்தாங்க. எல்லாமே மாறிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம பார்க்கறதுக்கும் சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாவும் இருந்துச்சு. நம்ம 40 இயர்ஸ் அதுக்கப்புறம் இருக்கிற உலகம் வந்து எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கு. அத பார்க்கறதுக்கே நம்ம வந்து வேற உலகத்துக்கு போன மாரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப வித்தியாசமாவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த வால்ஸ் எல்லாமே எ எப்படிதான் செடி வளரும், அது மட்டும் இல்லாம செடிலாம் எப்படி இருக்கும், எந்த மாரி பாய்சன் அந்த மாரி எந்தெந்த செடி எந்த மாரி இருக்கும்னு எல்லாமே அந்த வால்ல வந்து எல்லாமே டீட்டெயிலா இருந்துச்சு. அது எல்லாமே நான் பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். அதான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. இல்ல இந்த ஃபியூச்சர் ஆஃப் மியூசியம்ல வந்து ஓவராலாவே ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி நம்ம வேர்ல்டு வந்து இருக்கும்னு இந்த டெக்னாலஜிய வச்சு கண்டுபிடிச்சு நமக்கு வந்து இந்த ஃபியூச்சர் ஆஃப் மியூசியம்ல வந்து குடுத்துருக்காங்க. அதான் ரொம்ப வியப்பா இருந்துச்சு. அடுத்த ஃப்ளோர்ல வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 40 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படிலாம் சவுண்டு, ஃபீலு, டச் எல்லாமே எப்படி இருக்கும்னு இந்த ஃப்ளோர்ல வந்து காட்டியிருக்காங்க. அதான் நான் ஒண்ணு ஒண்ணா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டுருக்கேன். இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ரூமுக்கு வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஹீலிங் தெரப்பி. இதுல வந்து நம்ம படுத்துட்டு வந்து நம்ம பேசுற சவுண்ட் மூலியமா வாட்டர் வந்து வைப்ரேட் ஆகும். அது ஒரு ஹீலிங் டைப்பு. அதான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அடுத்த ரூம்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 40 இயர்ஸ் அடுத்த வேர்ல்ட்ல வந்து ஏர் வந்து எப்படி ஃப்ளோ ஆகும்? அது வந்து ஏஐ மூலமா காட்டியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப வித்தியாசமாவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து கார் வச்சிருந்தாங்க. 40 இயர்ஸ்க்கு அப்புறம் கார்லாம் எப்படி இருக்கும்னு காமிக்கிற விதமா கார் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸஸ், ஸ்கூல் பஸ்லாம் அங்க வச்சிருந்தாங்க. இந்த ஸ்கூல் பஸ்ஸும் மினி ஸ்கூல் பஸ் மாரி இருந்துச்சு. ரொம்ப இன்னோவேட்டிவா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம 40 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு அதுலயும் காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சைக்கிளும் இங்க வச்சிருந்தாங்க. என்னென்ன சைக்கிள் ஃபெசிலிட்டி இருக்கு, இந்த மோட்டார் சைக்கிள்ல வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னுலாம் டீட்டெயிலா அதுல போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய டெக்னாலஜி மூலமா எப்படிலாம் டெவலப் ஆகும் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் அதெல்லாமே இங்க வச்சிருந்தாங்க. அதான் நான் இப்ப பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாம அங்க வந்து நெறைய ரோபோட்டிக் டெக்னாலஜிலாம் அங்க வச்சிருந்தாங்க. அதுல எனக்கு ரொம்ப புடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க டாக் ரோபோட்ன்னு ஒரு ரோபோட் இருந்துச்சு. அதெல்லாம் தான் நான் ரொம்ப டீட்டெயிலா பார்த்துட்டு இருந்தேன். அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறமா நம்ம 40 இயர்ஸ் லேட்டர்ல வந்து அந்த ரோபோட்லாம் ஒரு மினியேச்சரா ஸ்மால் டெமோக்காக அங்க வச்சிருந்தாங்க. நெறைய ரோபோட் எல்லாமே. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது நம்ம என்ன கொஸ்டின் கேட்டாலும் அது வந்து ஆன்சர் சொல்லும். அதுவும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அதுல வந்து பேர்ட் ரோபோ, பீகாக் ரோபோ அந்த மாரி நெறைய அனிமல்ஸோட ரோபோலாம் அங்க மினியேச்சரா பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாரியே அந்த ரோபோட் எல்லாமே
எல்லாமே நம்ம கேட்குற கேள்விக்கு வந்து பதில் சொல்லும். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த லாங்குவேஜ்ல கேட்டாலும் அது அந்த லாங்குவேஜ்லயே பதில் சொல்றோம். அது ரொம்ப சூப்பரா அது மட்டும் இல்லாம அது ஃபுல்லாவே அரபிக்ல வேர்ட்ஸ் எல்லாமே எழுதியிருந்தாங்க. அது சூப்பரா இருந்துச்சு வியூவே. அது மட்டும் இல்லாம அந்த ஃபியூச்சர் ஆஃப் மியூசியம் பக்கத்திலேயே நெறைய ஹை ரைஸ் பில்டிங்ஸ்லாம் அங்க இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கறதுக்கு. நெறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் நாங்க எடுத்துக்கிட்டோம். அங்க நாங்க ஃபோட்டோஸ், வீடியோஸும் எடுத்து முடிச்சுட்டோம். சரின்னு கீழ வந்து பார்த்தா ஃபுல்லாவே அந்த டெக்னாலஜி பேஸ் பண்ண அந்த ஃபியூச்சர் ஆஃப் மியூசியம்ல நெறைய யூனிக் திங்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் பேஸ் பண்ணி அங்க வந்து நெறைய ஷாப்பிங் மெட்டீரியல்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. ஆனா நான் மெமரீஸ்க்காக அ என்ன கொஞ்சோண்டு மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். வாங்கிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். vlogstar சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் என்ன, நான் வழக்கமா சொல்றது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். கீப் ஸ்மைலிங், பி ஹாப்பி ஆல்வேஸ், பி பேஷன்ஸ், வாட் எவர் ஹேப்பன்ட், இட் வில் சேஞ்ச் ஒன் டே. தேங்க்யூ.